வயநாடு இடைத்தேர்தலில் தன் அண்ணன் ராகுல் காந்தியை விட அதிக அளவிலான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று பிரமிக்க வைத்திருக்கிறார் பிரியங்கா காந்தி வாத்ரா. நாடாளுமன்றத்தில் எம்பியாக முதன்முறையாக பதவியேற்றுக் கொண்டும் இருக்கிறார். யார் இந்த பிரியங்கா காந்தி வாத்ரா? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பே பல தசாப்தங்களாக இந்திய அரசியலில் ஆதிக்கம் செலுத்திய நேரு குடும்பத்தின் வாரிசாக பிறந்தவர் பிரியங்கா காந்தி வாத்ரா. தந்தை ராஜீவ்காந்தி மறைவின் போது மனமுடைந்து போன தாய் சோனியா காந்தியையும் கண் கலங்கி நின்ற சகோதரர் ராகுல் காந்தியையும் ஆறத் தழுவி ஆறுதல் தெரிவித்திருந்த பிரியங்கா காந்தியை கண்ட அனைவரும் அடுத்த இரும்பு பெண்மணி இந்திரா காந்தி வந்துவிட்டாரே என்று மெச்சிக்கொண்டனர். 1991 எழுந்த அந்த குரல்கள் 1999 இருந்து காட்சிகளாக மாறி இன்று சாட்சிகளாக நிலை நிற்கின்றன. இவரது அரசியல் வருகை காங்கிரஸை தாண்டி நாடு முழுவதும் பெரும் பேசுபொருளானது. ஆனால் இவர் அரசியலுக்குள் நுழைந்ததும் நேருவின் வாரிசு என்பதால் பதவிகள் தூக்கி வாரி கொடுக்கப்படவில்லை. காரணம், இந்த சமூகம் ஆணாதிக்க சமூகம் என்பதாலே தன் சகோதரர் ராகுல் காந்திக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் பிரியங்கா காந்திக்கு கொடுக்கப்படவில்லை. அரசியல் வாழ்க்கையின் ஆரம்ப கட்டத்தில் தன் தாய் போட்டியிட்ட ரேபரேலி தொகுதிக்கும் அண்ணன் போட்டியிட்ட அமேதி தொகுதிக்கும் தேர்தல் பிரச்சார வியூகங்களை வகுக்கவும் பிரச்சாரங்களை மேற்கொள்ளவும் மட்டுமே பிரியங்காவிற்கு அனுமதி அளித்தது காங்கிரஸ் தலைமை. 2004 நாடாளுமன்ற தேர்தலில் தாய் மற்றும் அண்ணனுக்காக மட்டுமல்லாமல் டஜன் கணக்கான தொகுதிகளில் பேரணிகளை நடத்தி பிரச்சாரங்கள் மேற்கொண்டு முதன்முறையாக உத்தரப்பிரதேச அரசியல் களத்தில் காலடி எடுத்து வைத்தார் பிரியங்கா காந்தி. அரசியல் போட்டியிடுவது குறித்து ஒருமுறை தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த பிரியங்கா காந்தி, மக்களை நான் விரும்பும் அளவிற்கு அரசியலை நான் விரும்பவில்லை என்று கூறியிருந்தார். அதோடு எதிர்காலத்திலாவது நீங்கள் அரசியல் களத்திற்கு நேரடியாக இறங்குவீர்களா என்று மீண்டும் அவரிடம் கேள்வி வைக்கப்பட்டதற்கு அதற்கு அவர் மிக மிக நீண்ட காலமாகும் என்று பதிலளித்திருந்தார். ஆனால் ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தலின் போதும் பிரியங்கா லாவ், காங்கிரஸ் பச்சாவ் என்று பிரியங்காவை முழு நேர அரசியல்வாதியாக காங்கிரசார் அழைத்துக் கொண்டிருந்தனர். இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் அவர் பின்னுக்கு தள்ளப்பட்டு ராகுல் காந்தியை முன்னிலைப்படுத்தப்பட்டார். கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமாக அரசியல் களத்தில் பயணித்து வரும் பிரியங்கா காந்தி முதன்முறையாக தேர்தலில் போட்டியிடுகிறார் என்ற செய்தி வெளியானதுமே நிச்சயம் காங்கிரஸ் முகமாகவே அவர் மாறப்போகிறார் என்று கூறப்பட்டது. அதற்கேற்றாற்போர் வயநாடு இடைத்தேர்தலில் அண்ணன் ராகுல் காந்தி பெற்ற வாக்கு வித்தியாசத்தை விட அதிக அளவிலான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியை பெற்று காங்கிரசிற்கு நம்பிக்கை அளித்துள்ளார் பிரியங்கா காந்தி வாத்ரா. இந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் முதன்முறையாக நுழைந்துள்ள பிரியங்கா காந்தி எம்பியாக பதவியேற்றுக் கொண்டுள்ளார். நேரடி தேர்தல் களத்தில் குதித்துள்ள எம்பி பிரியங்கா காந்தியின் வருகை நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு புது புத்துணர்ச்சியை கொடுத்துள்ளது.